அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாய் அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். ரிஷப ராசிக்கு இந்த குரு வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குரு ராசி மேலே வந்ததில் இருந்தே பெரிய அளவில் நன்மைகள்லாம் இவர் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். 11 கூடிய லாபத்தை இவர் கொடுப்பாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது 8ஆம் வீடான கடனையும் வம்பு வழக்குகளையும் தேவையில்லாத அசிங்கத்தையும் அவமானத்தையுமே வந்ததிலிருந்தே கொடுத்தாருன்னா அதுதான் உண்மை. ஏன்னா தொழிலில் பெரிய கஷ்டத்தை தான் கொடுத்தாரு எல்லாருக்குமே. சரி, ரிஷப ராசி ரிஷப லக்கணக்காரர்களுக்கு நடக்கின்ற தசாபுத்தி மட்டும் சரியில்லாமல் இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக அவர்கள் தொழிலில் பெரிய தோல்விகளை சந்திக்கக்கூடிய நேரத்தையும் தொழிலில் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லாத காலங்களையும் தான் இவங்க அனுபவிச்சாங்க அப்படின்னா அதுதான் உண்மை அப்படிங்கிற நிலைகளில் தான் இருக்குது. சரி, இப்போ இருக்கிற வக்கர பயிற்சியாவது இவருக்கு நன்மைகளை செய்யுமா? 8ஆம் வீட்டு அதிபதிக்கு வேலையை பார்க்காம இருப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக இந்த வக்கர பயிற்சியில் 8ஆம் வீட்டுக்கான தாக்கங்கள் குறைந்து நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய காலகட்டமாக தான் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரகங்கள் வக்கிரம் அடையும் பொழுது இயல்புக்கு மாறான நிலைகளை பெறுது அப்படிங்கிறதா உண்மை. அப்போது 8ஆம் வீடு ஆதிபத்தியம் பெற்ற இவர் தன்னுடைய இயல்புக்கு மாறான விஷயங்களை செய்வார். அதன் மூலமாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு நற்பலன்களை பெறக்கூடிய காலகட்டமாக தான் இது அமையும். இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகளை தொழிலில் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அமைத்து தந்துடும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப விஷயத்திலிருந்து அனைத்திலுமே மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வக்கர பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 9/10/2024 இருந்து 4/2/2025 வரையிலும் இந்த வக்கர பயிற்சி காலங்கள் இருக்குது. ஏறக்குறைய 4 மாதங்கள் இந்த வக்கர பயிற்சி காலங்கள் இருக்குது. இந்த 4 மாதங்களில் மிக சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். அப்போது என்னென்ன சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரு வக்கரம் அடைந்தாலும் கூட பின்னோக்கி வேற ராசிக்கு போகலை. ரிஷப ராசியிலேயே இருந்து மிருக சீரிஷ நட்சத்திரத்துக்குள்ளே தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது இவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்துமே ஏற்கனவே பார்வைப்பட்டுக்கிட்டு இருந்த 5, 7, 9 போன்ற இடங்கள் தான் ராசியிலிருந்து. அப்போ 5ஆம் இடத்தை பார்த்துட்டு பார்க்கறதுனால ஏற்கனவே பார்த்த பார்வையினால 5ஆம் இடத்துல பூர்வீகத்தினால பிரச்சனை, பூர்வீகத்தினால வம்பு வழக்கு, சரியான குழந்தை பேர் இல்லை, குழந்தைகளால் பிரச்சனை, குழந்தைகள் உடல்நிலையில் பிரச்சனை, இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ சிறப்பான தருணமா அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பான தருணம் தான் அப்படின்னு சொன்னா. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வக்கர கிரகங்கள் இயல்புக்கு மாறான நிலைகளை தருது. அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வீகத்திலிருந்து அந்த வம்பு வழக்குகள் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். புத்திர பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் அமைச்சு கொடுத்துரும். அதே போல் தொழிலில் ஒரு வளர்ச்சியை எண்ணி காத்துக்கிட்டு இருந்தீங்களா, கண்டிப்பாக தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வங்களுக்கு நீங்கள் வேண்டியிருந்த வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வ அருள் உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வக்கர பயிற்சி. அதனால் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த பூர்வீகம் புத்திரஸ்தானத்தில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம். அப்போ இங்கே வந்ததுலேருந்து ஒரு சில நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த மாரி சில பேருக்கு திருமணம் நடந்திருக்கும். திருமணம் நடந்தவங்களுக்கு சிறிது வம்பு வழக்கு குடும்பத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஏன்னா அவர் பாதக ஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லைங்களா. பொதுவாகவே ரிஷபராசிக்கு 9ஆம் இடம் பெரிய அளவில் பாதகத்தை செய்யறதில்லை அப்படின்னாலும் கூட அட்டமாதிபதி பாதகஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ திருமணம் பெரிய பாக்கியம் தானே. அந்த திருமணத்தில் தடைகளையும் தாமதத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அப்படியே திருமணம் நடந்தாலும் சில வம்பு வழக்குகளையும் கொடுத்தாரு அப்படிங்கிற நிலைகள் இருக்கும். இப்போ அந்த நிலைகள் எல்லாமே மாறி கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த வம்பு வழக்குகள் குறைஞ்சி நல்ல ஒரு இணக்கமான சூழல் உருவாகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். கூட்டாளிகள் கூட்டு தொழிலில் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் நசிவையும் பெரிய அளவில் சங்கடத்தையும் சந்திச்சிருப்பீங்க. இந்த காலகட்டங்கள் இப்போ நீங்கள் கூட்டாளிகள் கூட்டு தொழிலில் நல்ல ஒரு வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். நண்பர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படிங்கிற நிலைகளில் இருக்கிறதுனால 7ஆம் இடத்து பார்வை மிகச்சிறந்த நற்பலன்களை இவர்களுக்கு தர காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரிஷபராசிக்கு பாதகஸ்தானமும் அதுதான், பாக்கியஸ்தானமும் அதுதான். அப்போ 9ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது தனி சிறப்பா அப்படின்னா கண்டிப்பாக இப்போ தனி சிறப்பு தான். அதனால் தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள், தந்தை உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள், தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள், இதையெல்லாம் தீர்ந்து போகக்கூடிய ஒரு நல்ல நிலைகளை ஏற்படுத்தி தரப்போறாரு இந்த குரு வக்கர பயிற்சியில் குரு பகவான் உங்களுக்கு அப்படின்னா அதுதான் சரியான உண்மைகளாக இருக்கும். இருந்தாலும் கூட
உங்களுடைய ராசிநாதன் பயணிக்கக்கூடிய காலகட்டம் இந்த வக்கர பயிற்சியில் அப்படின்னு பார்த்தோம்னா, இவருடைய இன்னொரு மனையான துலாம் வீடுகளில் இருந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாரு வக்கர பயிற்சி காலகட்டங்களில். அப்போ 6ஆம் இடம் இவருடைய ஆட்சி வீடு, அதாவது 6ஆம் இடம் வம்போலுக்கு நோய் நொடிகளை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னாலும் கூட இது ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால இதுவரை இவர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சிறுநீரக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக தீர்ந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வக்கர பயிற்சி காலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 7ஆம் இடத்துக்கு போகிறார். 7ஆம் இடம் இவருக்கு பகை இல்லை, நட்பு தான். அதனால் சமம் அப்படிங்கிற அடிப்படையில் வரதுனால கண்டிப்பாக திருமண விஷயங்களுக்கு காத்திருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக நடக்கும், திருமணம்லாம் நடந்துரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் இருக்குது. அடுத்ததாக 8ஆம் இடத்துக்கு போகிறார். 8ஆம் இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருந்தீங்கன்னா இதுவரை வாங்கியிருந்த கடன்கள் அடைபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருது ரிஷப ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கலாம். அடுத்ததாக 9ஆம் இடத்துக்கு போகிறார். ஏற்கனவே சொன்ன மாதிரி தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். இருந்தாலும் பாதகஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நல்ல விஷயம்தான் அப்படின்னாலும் கூட கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 10ஆம் இடம். 10ஆம் இடத்திற்கு உங்களுடைய ராசிநாதன் இந்த வக்கர பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் வரும் பொழுது உங்களுடைய தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் தீர்ந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக 11ஆம் இடத்துக்கு போய் அங்கே உச்சம் பெறாரு. 11ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறாரு மீன ராசியில். அப்போ இந்த காலகட்டங்கள் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை நீங்க நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரனும் வக்கிரம் அடைவார். இந்த காலகட்டங்களில் மட்டும் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். ரிஷபத்துக்கு பொதுவாகவே இந்த 4 மாத காலங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க காத்திருக்குது. நீங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய தசாபுத்தி நல்ல தசாபுத்தியாக இருக்கான்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் இயக்குனீங்கன்னா கண்டிப்பாக இந்த 4 மாதங்கள் உங்களுக்கு விட்டு போன அனைத்து வேலைகளும் சரி, தொழில்களும் சரி, கடன்களும் சரி, அனைத்தையுமே தீரக்கூடிய நற்பலன்களை விளைவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 4 மாதங்கள் அமையும். அதனால் கவனமாக இருங்க. இந்த 4 மாதங்களை நீங்கள் பயன்படுத்தி ஒரு சிறப்பான நற்பலன்களை அடையுங்க அப்படின்னு கூறிட்டு மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா உங்களுடைய கேள்வியை நமது கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கான கேள்விகளுக்கு நாங்கள் பதில் தர காத்திருக்கோம்.